வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 டேஸ் டார்கெட்டோட 10th டே. இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படை தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படை தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. நிலைத்து நிற்கும். நிலைத்து அப்படியே அழியாம நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது தொடரின் வகை அறிக. சால சிறந்தது அப்படின்னா உரிச்சொல் தொடர். சால சிறந்தது உரிச்சொல் தொடர். பொறுத்துக. மல்லிகை பொருளாகு பெயர். மல்லிகை பொருளாகு பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். மல்லிகைன்றது ஒரு பொருள் பெயர். பள்ளி ஒரு இடத்தை குறிக்கிறதுனால அது இடப்பெயர். கிளைன்றது ஒரு உறுப்பை குறிக்கிறதுனால ஒரு கிளை, மரத்தோட கிளை, அதனால அது ஒரு சினைப்பெயர். இனிமைன்றது ஒரு பண்பை குறிக்கிறது. இனிமையான அப்படின்ற ஒரு பண்பை குறிக்கிறதுனால பண்பு பெயர். சோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. காலப்பெயர் செம்மை. இது செம்மைன்றது காலப்பெயர் கிடையாது, இது தவறு. சினைப்பெயர் கண். இது சினைப்பெயருக்கு கண் தானே கரெக்ட், இது கரெக்ட். பண்பு பெயர் ஆண்டு. இதுவும் என்னது? பொருத்தம் அற்றது. பண்பு பெயர் இதுவும் என்னது? பொருத்தம் அற்றது. தொழில் பெயர் ஆடுதல். ஆடுதல்ன்றது ஒரு தொழில் பெயர் தான். அப்ப இதுல பொருத்தமற்ற பெயர் சொற்கள் பாத்தீங்கன்னா காலப்பெயர் செம்மை பொருத்தமற்றது. அடுத்து பண்பு பெயர் ஆண்டும் பொருத்தமற்றது. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வினை எச்சம்னாலே கேட்டு ஊன் முடிஞ்சாலே அது வினை எச்சம். இப்போ கேட்ட இது பெயரெச்சம். கேட்டல் அப்படின்றது என்னது? தொழில் பெயர்ல வந்துடும். அப்ப கேட்டு ஊ அப்படின்றதுனால இது என்னது? வினை எச்சம். கேட்டு. கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து கூறுக. தனிந்தது அதாவது பொதுவாவே வேர்ச்சொல் எப்படி இருக்கும்னா ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்கும் வேர்ச்சொல். இப்ப தனிந்ததுக்கு வேர்ச்சொல் தனி அப்படின்றது ஒரு கட்டளை மாதிரி வரும். தனி அப்படின்றதுதான் வேர்ச்சொல். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் தா. தான் ஒரு கட்டளையோடு கேட்கிற மாதிரி இருக்கும். சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோனா மதில். சோனா மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். பறவைனா என்ன? கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும். இதுதான் மரபு பிழையற்ற தொடர். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை
வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப் போகிறது. இதுதான் கரெக்டான ஆன்சர். குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. இதுல பொருந்தாத சொல் பசு. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் பசு. மீது எல்லாமே குற்றிய லுகரம் அடிப்படையில தான் அமைந்திருக்கு. சார்பு, மருந்து, காக்சு அப்படின்னா இது எல்லாமே குற்றிய லுகரம் அடிப்படையில் உள்ளது. ஆனா இதுல பொருந்தாதது பசு. பொருந்தா சொல்லை கண்டறி. பொருந்தா சொல்லை கண்டறி. இதுல பாத்தீங்கன்னா மோனை முதல் எழுத்தெல்லாம் ஒண்ணு போல இருக்கும், அது மோனை. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இயபுனா கடைசியில வரக்கூடிய எழுத்துக்கள் ஒன்றி வருவது இயபு. அப்ப இதுல பொருந்தாதது இசைவு. பொருந்தாத எழுத்துன்னு பார்த்தா இசைவு. பொறுத்துக. சோறு அப்படின்னா உண்டான். சோறு உண்டான். சோறுக்கு என்னது? நம்ம சோறு உண்டான் அப்படின்னு சொல்லணும். பால் பருகினான். பால் பருகினான் சொல்லணும். பழம் என்னது? பழம் தின்றான். பழம் தின்றான். நீர் குடித்தான். நீர் குடித்தான். இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. பால்னா பருகினான் வரணும், நீர்னா குடித்தான் வரணும். இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப குழப்பம் வரும். பால் பருகினான் இருக்கணும், நீர் குடித்தான் அப்படின்னு வரணும். சோறு உண்டான், பழம் தின்றான். பழம் தின்றான். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொறுத்துக. இது எண்ணுருக்கள் 8, 7, 6. இது பாத்தீங்கன்னா இது அதுக்கு 4. அந்த 4வது இதுதான் 8, 7, 6க்கான எழுத்துக்கள். 5, 4, 3க்கு 3வது ஆப்ஷன் தான் 5, 4, 3க்கான எழுத்துக்கள். 3, 2, 1க்கு 2வது ஆப்ஷன் தான் கரெக்டானது. 3, 6, 9க்கு 1வது ஆப்ஷன் தான் கரெக்ட். சோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். அதாவது பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. உழவர் பாட்டுனாலே பள்ளு பாட்டு தான் உழவர் பாட்டு. அப்ப உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளு பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் அந்த நூலோட ஆசிரியர்னா அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது? நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இந்த கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனன் உடையது. இந்த கூற்று அர்ஜுனன் உடையது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அதாவது உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு பெரிய புராணத்தை சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றை தேர்வு செய்க. இளங்கோவடிகள். அதாவது இதுல உள்ள சரியான கூற்று என்ன அப்படின்னா இளங்கோவடிகளை பற்றிய சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சேர மரபை சேர்ந்தவர். ஆமா, இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவரும் இளங்கோவடிகள் தான். அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவரும் இளங்கோவடிகள் தான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரும் இளங்கோவடிகள் தான். அப்போ இது எல்லாமே கரெக்ட் தான். சோ ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது அவர் சேர மரபை சேர்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றவர், அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவரும் இளங்கோவடிகள் தான். சோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். கூற்று 1, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கரெக்ட் தான். இரட்டை காப்பியங்கள்னாலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். அப்ப இது சரியான கூற்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கரெக்ட். சிலப்பதிகாரம் 30 காதைகளை கொண்டுள்ளது, மணிமேகலையும் 30 காதைகளை கொண்டுள்ளது. அப்போ கூற்று இரண்டும் சரி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட்.
வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. அதாவது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அதாவது வாணிகம் செய்யும் போது நேர்மையா வாணிகம் செய்தா இந்த குறள் உணர்த்தும் கருத்து. கூற்று 1 ஏறெழுபது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபது 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தவறு. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். இது மட்டும் கரெக்ட். அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 கரெக்ட். சோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். அதாவது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. பொறுத்துக. மதியாதார் முற்றம். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மிதிக்க கூடாது. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். அதாவது ஒருத்தர் உபசரிக்காம இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல போய் நம்ம சாப்பிடக்கூடாது. குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். நல்ல குடியில் பிறந்தவரோடு கூடுவது சேருவது கோடி நன்மை தரும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அதாவது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொன்ன சொல் தவறக்கூடாது. அப்போ மதியாதர் வாசல் மிதிக்க கூடாது. உபசரிக்காதவர் வீட்டுல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. குடிபிறந்தார் தம்மோடு, அதாவது நல்ல குடியில் பிறந்தவரோடு சேருவது கோடி நன்மை தரும். கோடானு கோடி கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொன்ன சொல் தவறக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. அதாவது தேசிய நூலக நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலக நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகபெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகபெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை ஆகும். ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. சிங்கவல்லி தான் ஞான பச்சிலை. முன்னீர் வழக்கம் மகடுவு ஒடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகடுவு ஒடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளது ஆத்தூர். ஆத்தூர் வந்து இப்ப பேச்சு வழக்கில் எப்படி கூட்டுறாங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர். சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை.
புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. அப்போ மெய்கீர்த்தி வந்து கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை தான் மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டதுதான் மெய்கீர்த்தி. பொறுத்துக. தத்துவ தரிசனம் வல்லிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கி.வா. ஜெகநாதன். தத்துவ தரிசனம் வல்லிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கி.வா. ஜெகநாதன். அப்ப ஆன்சர் டி தான் கரெக்டான ஆப்ஷன். சரியான இணையலை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி சரியான ஆப்ஷன். ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் போட்டிருக்கு. ஓமை கவிஞர் யாரு? சுரதா. அப்போ இது தப்பான ஆப்ஷன். காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர். அப்ப இதுவும் கரெக்ட். புரட்சி கவிஞர் தாராபாரதின்னு போட்டிருக்காங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் வரும். அப்போ இதுவும் தவறு. அப்போ 1 மற்றும் 3 தான் சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முடியரசன் இயற்றாத நூல் எது? இப்போ முடியரசனோட நூல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூங்கொடி முடியரசனோடது, வீரகாவியம் முடியரசன் அவரோடது தான், காவியப்பாவையும் முடியரசன் தான். இந்த நீலமேகம் மட்டும் முடியரசன் இயற்றாத நூல். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் பாரதிதாசன். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னா சொன்னவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறி. கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் கரெக்டான பழமொழி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை டேஸ் வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். அப்ப மோனைத்தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தகச் சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள். இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோனை சொற்கள்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஒண்ணு போல வந்துச்சுன்னா அது மோனை சொற்கள். இதுல மோனை சொற்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, புனிதமுற்று புத்தகச்சாலை, இது ரெண்டுமே மோனை சொற்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். அதாவது கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் என்பது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். இந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா பாக்குறது இராள்ன்றது எதிர்மறை வாக்கியமா வருது. ஆனா பொருள் மாறல. கட்டுரை அவ எழுதுவா. ஆனா இது வந்து எப்படி பொருள் மாறாம கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னு வந்தனால இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அண்ணனோடு போ அப்படின்னா அது ஒரு கட்டளை தொடர். கூடு கட்டு, இதுவும் ஒரு ஆணை இடுற மாதிரி, ஒரு கட்டளை இடுறது மாதிரிதான் இருக்கு. தமிழ் படி, அப்படி படின்றதும் ஒரு கட்டளை தொடர் தான். ஆணை அரசு பிறப்பித்தது, இது ஒரு செய்தி மாதிரி வர்றதுனால இது ஒரு கட்டளை தொடர் கிடையாது. அப்ப இதுல வந்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. 5 மாடுகள் மேய்ந்தன. இப்ப இதுக்கு வினா வந்து எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கேட்டாதான் 5 மாடுகள் மேய்ந்தன கரெக்டான ஆன்சரா இருக்கும். சோ ஆன்சர் ஏ தான் கரெக்டானது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா? இங்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இது வந்து விடை. இங்கு நகர பேருந்து நிற்கும். இதுக்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டாதான் இங்கு நகர பேருந்து நிற்கும்ன்ற ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். சரியான தொடரை கண்டறி. சரியான தொடரை கண்டறி. தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறி. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். சரியான அகரவரிசையை தேர்வு செய்க. கோமேதகம், மரகதம்,
மாணிக்கம், முத்து. சரியான அகர வரிசையை கண்டுபிடி. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், மான். பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனீ, தையல், பழம், மான். தேடு. தேடுன்றதுக்கு வினைமுற்று சொல் தேடினார். தேடுன்றதுக்கு வினைமுற்று சொல் என்ன? தேடினார். பொறுத்துக. வெண்பா. வெண்பான்னா செப்பல் ஓசை உடையது. ஆசிரியர் பா அகவல் ஓசை உடையது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. அப்புறம் வெண்பா என்னது? செப்பல் ஓசை. ஆசிரியர் பா அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. தங்க கட்டி. கோல்டுனா தங்கம் தானே, அப்ப தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வவ்வல் உயிரெழுத்துக்கள். கான்சோனன்ட்னா மெய்யெழுத்துக்கள். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலிஞ்சிக்கல் அப்படின்னா ஒரு மொழி. மோனோலிஞ்சிக்கல்னா ஒரு மொழி. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நனந்தலி உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலி உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். நனந்தலி உலகம்னா எதிர்ச்சொல் சிறிய உலகம். இப்போ நனந்தலி உலகம்னா என்னது? அகன்ற உலகம். அதுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்கு. அதுக்கு சிறிய உலகம் தான் ஆன்சர். அப்ப ஆன்சர் தான் கரெக்ட். எடுப்பு. எதிர்ச்சொல் தருக. எடுப்புனா முடித்தல். இப்போ எடுப்புனா மீனிங் என்னன்னா தொடங்குதல். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கு. அப்ப தொடங்குதலுக்கு எதிர்ச்சொல் முடித்தல். அப்ப எடுப்புக்கு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர்கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர்கூட்டல் பதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. அதாவது சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். இது கரெக்ட். விட்டுடு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். இதுவும் கரெக்ட். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. இதுவும் கரெக்ட் தான். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் என்ன? சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கனால இது அனைத்தும் சரிதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். அதாவது தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் அப்படின்னு சொன்னதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையும் கூறியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் சித்தர்கள். அப்ப நிறைமொழி மாந்தர்கள்னா யாரு? சித்தர்கள். எந்த நூல்ல குறிப்பிடப்பட்டுள்ளது? தொல்காப்பியம்ல குறிப்பிடப்பட்டுள்ளது.
வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. உழவர் உலர்த்தியரை பற்றியதுனாலே பள்ளுதான். அப்ப உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது? சோற்றுக்கற்றாழை. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே. சாமிநாத ஐயர். புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் அதாவது உ.வே. சாமிநாத ஐயர். 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. துவரை தாமரை மலர் தவறு. மறை பவளம் தவறு. விசும்பு வானம் கரெக்ட். மதியம் நிலவு இதுவும் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம். பொருத்தமான விடையை தருக. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். அதாவது சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டது 1812ஆம் ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்டது 1812ஆம் ஆண்டு. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என குறிப்பிடப்பட்டவர்கள் கம்பர், திருவள்ளுவர். திருமணம் செல்வ கேசவராயலார் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்பட்டவர்கள் கம்பரும் திருவள்ளுவரும். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். அதாவது 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயர்ல வழங்கப்படுகிறது. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டியது கிபி 1730. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டியது கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இதுதான் ஆன்சர். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. ஆன்சர் என்ன? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார். பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார்.
டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பெயரும். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பெயரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்தவுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் எனும் பெயரிட்டும் அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களுக்கு இயற்றமிழ் மாணவர் என்ற பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. அப்ப ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தது. ஈவேரா பெரியார் என்ற பட்டமும் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் எப்போது வழங்கப்பட்டது? பெரியார் பட்டமும் சாக்ரடிஸ் என்ற பட்டமும் அவருக்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் 13 சென்னை பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதாவது 1938 நவம்பர் 13 சென்னையில ஈவேர பெரியாருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்ற பட்டத்தை பெரியாருக்கு வழங்கியது. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். அதாவது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தா சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.